வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை. கோடை வெயில் வாட்டி விதைத்த நிலையில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சேலம் மாவட்டத்திலும் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் கோவை, திருச்சி, நீலகிரி, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. மே 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும். கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை மையம் தகவல். ORS-ORSL கரைசல்களை உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்யவில்லை எனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நிறுவனத்தின் பெயர், காலாவதி தேதி உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் என்றும் மருந்து கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் WHO என எழுதப்பட்ட ORS கரைசலை மட்டும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தல். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணும் பணி தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு. மாநில அரசு ஊழியர்களையும் நியமிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் வன்முறை மற்றும் முறைகேடு புகார்களால் ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகள் மறு வாக்குப்பதிவு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் பொதுமக்கள். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடந்து வரும் நிலையில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் இடையே தகராறு. வாக்களிக்க விடாமல் தடுப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மீது பாஜகவினர் குற்றச்சாட்டு. கேரளா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளதன் எதிரொலி. வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் பயிற்சி. இரண்டாயிரத்தி 26-2027 கல்வியாண்டில் கல்லூரியில் சேரும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு உதவும் வகையில் திமுக மாணவரணி மூலம் ஹெல்ப் டெஸ்க் TSC திட்டம் தொடக்கம். அண்ணா அறிவாலயத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜனவரி 2009 மாதத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் பிடிப்பதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடு முழுவதும் புகைப்பழக்கம் இல்லாத தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தியாகத்தால் உருவாக்கப்பட்டதுதான் தாவேகா என செங்கோட்டையன் கருத்து. 2026 தேர்தல் முடிவில் சுயநலமும் கர்வமும் இருக்கின்ற சாம்ராஜ்யம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் பேட்டி. அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள்.
சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. வாக்கு எண்ணிக்கை அன்று தவிக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தவிக சார்பில் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆஃபீஸை கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சிட்ருக்கோம். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை என்று தமிழகத்தில் தவிகவினருக்கு எதிராக கலவரத்தை ஏற்படுத்த சமூக விரோதிகள் சதி. தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரோட்டில் 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளேருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரம். சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தனியார் பள்ளியில் கில்லி பட பாட்டுக்கு குழந்தைகள் நடனமாடிய வீடியோ தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நடிகை த்ரிஷா. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும் என மிகுந்த ஆசையாக இருப்பதாக நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி விருப்பம். விஜய்க்கு ஓட்டு போட விருப்பம் இருந்தும் தனக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்க உரிமை இல்லாதது வேதனை அளிப்பதாகவும் பேட்டி. கேரளால இருக்கேன், இங்க ஓட்டு இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ். அப்ப அந்த வருத்தம் இருந்தது எங்களுக்கு. ஐயோ, இந்த வாட்டி தமிழ்நாட்டுல போய் இருக்கலாமே, ஓட்டு இல்லையே. வரணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. மை ப்ரேயர்ஸ் ஆல்சோ. பார்க்கும்போது எல்லாம் மீடியால எல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான், மக்களுக்கும் அதே ஆசை இருக்கு. கடையநல்லூர் தொகுதி தவிக வேட்பாளர் ஜலீலுக்கு எதிராக 85 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கு. சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் அண்ணா நகர் உதவி ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது என சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வேதனை. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உருப்படியான எந்தவொரு நடவடிக்கைகளையும் திமுக அரசு எடுக்கவில்லை எனவும் காட்டம். ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழக அரசியலில் மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள் நினைக்கும் எழுச்சி வரவேற்கத்தக்கது. தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிச்சயம் போராட்டத்தை முன்னெடுக்கும் என பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை. வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் நடந்த படகு விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்த விவகாரம்.
படகு பயணத்தின் போது பலருக்கும் லைஃப் ஜாக்கெட்டுகள் வழங்கப்படவில்லை என போலீசார் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ஜபல்பூரில் படகு விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் எடுத்த கடைசி வீடியோ வெளியீடு. அடுத்த நிமிடம் நடக்கப் போகும் அசம்பாவிதம் அறியாமல் அனைவரும் இயற்கையை ரசித்தபடி இருந்த மனதை உலுக்கும் காட்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டியூரில் இடப்பிரச்சினை காரணமாக ராணுவ வீரர் குடும்பத்தினர் மீது கொடூர தாக்குதல். சிறுமி என்றும் பாராமல் ராணுவ வீரரின் மகள் மீது பைக்கை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி. வேலூர் சேன்பாக்கம் பகுதியில் துணை மின் நிலையம் அருகே உள்ள மின்மாற்றி திடீரென தீப்பிடித்து எரிந்தால் பரபரப்பு. மின்மாற்றி அருகே நிறுத்தப்பட்டிருந்த லோடு ஆட்டோ தீப்பற்றி எரிந்து சேதம். திருச்சி திருவெரும்பூர் அருகே மேம்பாலத்தில் டீசல் இல்லாமல் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மற்றொரு லாரி மோதி விபத்து. லாரியின் முன்பகுதியில் சிக்கிய டிரைவரை 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினர். புதுக்கோட்டை கரம்பக்குடி கடைவீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக பைக்கில் வந்த தம்பதியர் ஹோட்டலுக்கு சென்ற நிலையில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் திருவாரூரில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதாக குற்றச்சாட்டு. மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் ஆசாமிகளால் சுகாதார சீர்கேடு எழுவதாக புகார். பேருந்து நிலையம் வந்து இப்போ புதுசா 16 கோடி ரூபாய்க்கு வந்து பிரணம் வச்சு புதுசா திறந்தாங்க. சமூக விரோதிகளின் கூடாரமா அந்த பகுதிகளில் இருக்கு. நிறைய கடைங்க புக்கிங் பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா சமூக விரோதிகள் வந்து சிறுநீர் கழிக்கிறது மற்றும் குடி இதெல்லாம் வந்து அங்க பரவசமா நடக்குது. நிறைய தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து நிறைய பயன்படுத்துறதாகவும் நிறைய தகவல் வருது. இதை வந்து மாவட்ட காவல்துறை வந்து கண்காணிச்சு அதை வந்து எக்ஸ்கியூட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த மக்கள் சார்பா வந்து கேட்டுக்கிறோம். மே 5ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஹாஸ்டல், பிஜி உள்ளிட்ட தங்கும் விடுதிகளில் கட்டணம் உயர்கிறது. வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக 1000 ரூபாய் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சேலம் மேட்டூர் அருகே நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வாழைகள் சாய்ந்து சேதம். பல லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமானதால் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு போதிய உபகரணங்கள் இல்லை என புகார். ஜன்னல் கம்பிகளில் கட்டி குளுக்கோஸ் ஏற்றப்படும் அவல நிலை. விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஊட்டி ரோஜா பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விதவிதமான வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜாக்களை கண்டு ரசிக்கும் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.
கோடை வெயில் காரணமாக கொடைக்கானலுக்கு படையெடுத்த மக்கள். மலைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் போக்குவரத்து நெரிசலால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. கோடையை சமாளிக்க கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஆர்ப்பரிக்கும் நீரில் குளித்து மகிழ்ச்சி. கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத கோயில் தேரோட்டம் கோலாகலம். அரோஹரா என பக்தி முழக்கம் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. டெல்லியில் வாஜிப்பூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை ஜேசிபி எந்திரங்கள் மூலம் இடித்து அகற்றிய அதிகாரிகள். உரிய அவகாசம் வழங்காமல் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதாக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. செல்போன்களில் இன்று பேரிடர் எச்சரிக்கை ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம். அவசர காலத்திற்கான ஆயத்த நடவடிக்கை என தேசிய பேரிடர் மேலாண்மை துறை தகவல். பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கோடைக்கால கனமழையால் வெள்ளக்காடான நகர பகுதிகள். சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கார்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் தவிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஏதுவாக கர்நாடக மாநிலம் பெலகாவியில் போக்குவரத்து காவலர் செய்த சூப்பர் ஐடியா. சோலார் மூலம் இயங்கும் விசிறியை தொப்பியில் பொருத்தி கவனம் ஈர்ப்பு. இமாச்சல பிரதேசம் சம்பா பகுதியில் அருவி போல் கொட்டிய பனிக்கட்டிகள். சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததன் எதிரொலி. ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவையில் சுமார் 10% குறைக்க முடிவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 28 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோடை காலம் முடியும் வரை விஐபி தரிசனத்தை ரத்து செய்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். இலங்கையின் இரடைமடு கனகாம்பிகை அம்பாள் கோயில் தீர்த்த திருவிழா. பக்தர்கள் படகுகளில் தூக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மதிக்காததால் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்துள்ளதாக ஈரான் ராணுவம் குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஏதேனும் முட்டாள்தனமான செயலில் ஈடுபட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் திட்டவட்டம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் சமர்ப்பித்த புதிய சமரச திட்டத்தில் திருப்தி இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. ஈரான் தலைமை உடன்பாட்டுக்கு வர விரும்பினாலும் அவர்கள் குழப்பத்தில் உள்ளதாக கருத்து. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த சிறிய ரக விமான விபத்தில் 5 விளையாட்டு வீரர்கள் பலி. நியூ பிரான்சிஸ் நகரில் நடைபெறவிருந்த பிக் பெல் தொடரில் பங்கேற்க சென்ற போது நிகழ்ந்த சோகம். சீனாவின் ஷாங்காய் நகரின் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஜெட் பிரிஜிடன் மோதிய விமானம். இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்ட நிலையில் பயணிகள் மாற்று வழி மூலம் பத்திரமாக மீட்பு.
飞机在7点就快了，我操！ IPL போட்டிகளில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது பெற்ற இந்தியர்கள் பட்டியலில் ஜடேஜாவுடன் 4ஆம் இடத்தை சமன் செய்தார் டெல்லி அணியின் KL ராகுல். முதல் 3 இடங்களை முறையே ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி பெற்ற நிலையில் 4ஆம் இடத்திற்கு முன்னேறினார் KL ராகுல்.